வணக்கங்க. இன்றைக்கி நம்ம உளுந்தங்கஞ்சி செஞ்சுக்கலாங்க. ஒரு டம்ளர் உளுந்து தோல் உளுந்து தாங்க எடுத்திருக்கேன். ஒரு 1/4 டம்ளர் பச்சரிசி தனித்தனியாக ஊற வச்சுக்கலாங்க. 1 மணி நேரம் ஊற வச்சுட்டு தோலெல்லாம் களைஞ்சி எடுத்துகிட்டு காட்டுறேன். உளுந்தம் பருப்பு நல்லா ஊறிடுச்சுங்க. தோலெல்லாம் கழுவி எடுத்துகிட்டு வந்தாச்சு. பச்சரிசியும் ஊறிடுச்சு. அதில் கொஞ்சம் தேங்காய் துருவல் போட்டு அரைச்சிக்கிட்டு வந்துடலாங்க. இதை மிக்சியில் அரைச்சிக்கலாம். இதை கிரைண்டரில் ஆட்டிக்கிட்டு வரணும். நைஸாக ஆட்டிகிட்டு வந்து காட்டுறேங்க. உளுந்தம் பருப்பு ஆட்டிக்கிட்டு வந்தாச்சுங்க. பச்சரிசியும் தேங்காயும் அரைச்சிக்கிட்டு வந்தாச்சு. இது ரெண்டையும் ஒன்றா போட்டு அடுப்பில் வச்சு நல்லா காய்ச்சிக்கலாங்க. இந்த அடுப்பில் வெல்லத்தை கரைச்சிட்ருக்கேன். இது வேகட்டுங்க. மாவு இந்த மாதிரி கட்டியாக வருங்க. அந்த நேரத்துக்கு இந்த வெல்லத்தை கரைச்சி வச்சுருக்கோம் பாருங்கள், அதை எடுத்து ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி சவுண்டு வருது பாருங்கள், கதக்கு பதக்குன்னு. இந்த மாதிரி சவுண்டு வந்தாக்க நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தங்க. மாவில் தொட்டு பார்த்தீங்கன்னா கையில் ஒட்டாமல் வந்தாலும் வெந்ததாக அர்த்தம். பாருங்கள், கொஞ்சோண்டு கல்லுப்பு போட்டுட்டு ஏலக்காயும் சுக்கும் பொடி பண்ணி வச்சுருக்கேன், அது போட்டுக்கலாம். நீங்கள் பெரியவங்க எல்லாருக்குமே கொடுங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. ரெடி ஆயிடுச்சுங்க. கொஞ்சம் தேங்காய் துருவல் மேலே தூவிக்கலாங்க. இதெல்லாம் கொஞ்சம் நட்ஸ், அவ்வளோதாங்க. குழந்தைங்களுக்கு கொடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். உடம்புக்கு ரொம்ப நல்லது. செஞ்சு கொடுங்க. ரொம்ப நன்றிங்க.